ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அளவெடுத்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் நான் ஜாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால் 2 பீஸ் எடுத்து 2 சைடும் ஜாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஜாயிண்ட் வச்சாச்சு. கையோடைய முன்பகுதியை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஜாயின் பண்ணும் போது நமக்கு அடையாளம் தெரியும். கையோட உயரத்துக்கு நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்து விட்டுருந்தோம் இல்லையா, கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கலாம் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு. இப்போ நான் 1 இன்ச்சு அளவு எடுத்து அதை மடித்து அடிச்சுக்க போகிறேன். ரெண்டு ஸ்லீவையும் அதே மாதிரி 1 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கலாம். சைடு மாற்றிடாமல் கரெக்டாக மடித்து அடிங்க. இப்போ நம்ம 2 ஸ்லீவையும் அடிச்சாச்சு. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டுன்னு அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஜாயின் பண்ணும் போது நமக்கு தெரியும். அடுத்தது பட்டி பீஸ் தைக்க போகிறோம். நம்ம மெயின் பீஸை அடியை போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா கட் பண்ண பீஸை அதுக்கு அடுத்தடுத்து அது மேலேயே வச்சு அடிக்கணும். நான் மொத்தம் ஒவ்வொரு சைடுலேயும் 4 பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸ் பிட்டு பத்தாதனால நான் 2 பட்டி வேறு துணியிலேருந்து எடுத்து போட்டிருக்கேன். இது ரெண்டும் மடித்து திருப்பும் போது உள்ளே போயிடும், அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு தைக்கிறேன். இப்போது பட்டிக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் விட்டு எல்லா பட்டியும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது லெஃப்ட் சைடு பட்டி எடுத்து அதே மாதிரி 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். நாம் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு எதுக்காக போட்டு தைக்கிறோன்னா, அப்போ தான் 2 சைடும் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரே சைடு பட்டியாக நம்ம தைச்சிருவோம். மாற்றி தைச்சிடாமல் இருக்க தான் நம்ம அப்படி போட்டு தைக்கிறோம். இப்போ அதை பிசுரை மடித்து நம்ம படிமான தையல் விட்டுக்கலாம். பிசுரை மடித்து தைக்கும் போது நம்ம மெயின் கிளாத் பக்கம் வச்சு தைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையா பட்டி, அது பக்கமாக மடித்து படிமான தையல் போட்டு திருப்பணும். 2 பட்டியும் அதே மாதிரி படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு பட்டிக்கும் படிமான தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை மடித்து நம்ம ஒரு தையல் விட்டுக்கலாம். இப்போ பட்டி தைச்சு முடித்ததும் அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரைட் சைடு பட்டியும் லெஃப்ட் சைடு பட்டியும் நம்ம கரெக்டாக தைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் நம்ம கப் டாட் பிடிக்க போகிறோம். மெயின் டாட் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத 2ஆக மடித்து அந்த மார்க் மேலேயே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போடணும். மறுபடியும் நம்ம அது மேலே இன்னொரு தையல் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடுத்த டாட்டும் அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறத மடித்து ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் லைனு. அதில் போட்ட மாதிரியே இதுலேயே 2 தையல் போட்டுக்கலாம். அடுத்து ஹாம்கோல் டாட் பிடிக்க போகிறோம். அதுவும் நாம் இதே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கணும். 2 தையல் போட்டுக்கணும். இப்போ 3 டாட்டும் பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், கப் ஷேப் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம தைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் பீஸோட பட்டி பீஸை ஜாயின் பண்ணணும். கரெக்டாக ரைட் சைடு பட்டியையும் லெஃப்ட் சைடு பட்டியை வச்சு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டால் போதும்.
இப்போ தையல் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த பிசரெல்லாம் பட்டி பக்கமாக மடித்து படிமான தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ படிமான தையல் போட்டாச்சு. நம்ம இதே மாதிரியே இன்னொரு சைடையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. கொக்கி பீஸ் வைக்கிற சைடு ரெண்டும் பாருங்கள் சமமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கொக்கி பீஸ் ரெண்டு பக்கமும் வைக்கும் போது முன்ன பின்ன இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ரைட் சைடோட பெரிய பீஸை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பெரிய பீஸுங்கிறது 3 இன்ச்சுக்கு கட் பண்ண பீஸு. ரைட் சைடு பட்டியை திருப்பி போட்டு நம்ம பெரிய பீஸை ஜாயின் பண்ணி வி ஷேப்பில் அந்த தையல் விட போகிறோம். பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க 1/2 இன்ச் கேப்பில். இப்போ அதை அப்படியே திருப்பி அதை லைட்டாக மடித்து அதை ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். நம்ம மடிக்கிறது ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கிட்டா போதும். இப்போ அதை மடித்து ஸ்ட்ரெயிட்டாக அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம திருப்பி போட்டு உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாக மடித்து வி ஷேப்பில் கொக்கி மாட்டுறதுக்காக நம்ம தைக்க போகிறோம். 5 கொக்கி இருக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். வி ஷேப் உள்ள கொக்கி பீஸ் தைச்சாச்சு. அடுத்தது கொக்கி கட்ட போகிற சின்ன பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். சின்ன பீஸ் வந்து லெஃப்ட் சைடில் நம்ம ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடில் நல்ல பக்கமாக திருப்பி போட்டு தான் மடித்து வைக்கணும். பெரிய பீஸ் ஜாயின் பண்ணும் போது ராங் சைடில் திருப்பி நம்ம ஜாயின் பண்ணோம். சின்ன பீஸை ஜாயின் பண்ணும் போது ரைட் சைட்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடித்து அது மேலே ஒரு தையல் போடணும். பாருங்கள் இதே மாதிரியே 1 இன்ச்சுக்கு நம்ம 2 இன்ச்சுக்கு தானே துணி விட்டோம், அதனால் 1 இன்ச்சுக்கு மடித்து அது மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். தையல் போட்டதுக்கப்புறம் அது திருப்பி இந்த கிளாத்தோட மடித்து அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சின்ன பீஸ் பெரிய பீஸ் ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் ரெண்டும் சமமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ண ராங் சைடு திருப்பி போட்டுக்கிட்டு நம்ம ஷோல்டருக்கு கட் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதை மடித்து போட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் விடணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பீஸு கீழே எதோட முடியுதோ அந்த எண்டில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 2 சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதை மடித்து அடிக்க போகிறோம். கரெக்டாக 1.5 இன்ச் வரும். இந்த 1.5 இன்ச்சை மடித்து அடிக்கும் போது நமக்கு உயரம் கரெக்டான அளவு கிடைக்கும். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போயிருக்கும், கீழே 1.5 இன்ச்சு மடித்து அடிச்சிருப்போம். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட 2 இன்ச்சு கரெக்டாக போயிருக்கும். இப்போ ப்ளவுஸோட கீழ்ப்பகுதி மடித்து அடித்தாச்சு. அடுத்தது நம்ம கழுத்து பீஸை ஜாயின் பண்ணி அதை
ப்ளவுஸ் பிட்டோட ஜாயின் பண்ண போகிறோம். கழுத்து பீஸு சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் விட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லா பீஸுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை 2ஆக மடித்து நம்ம சின்ன பீஸ் வச்சோம் இல்லையா, அந்த சின்ன பீஸ் பகுதியை மேல் பக்கமாக திருப்பி போட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் கழுத்தையும் அதையும் வச்சு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. அதையும் 2ஆக மடித்து அந்த பிசுறு பக்கமாக நம்ம படிமான தையல் போடணும். ஃபுல்லாக அதே மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணும்போது நம்ம துணியை இழுத்து பிடிச்சி தையல் போடக்கூடாது. அப்படி இழுத்து பிடிச்சி தையல் போட்டோம்னா நமக்கு சுருக்கம் வரும். பாருங்கள், ஃபுல்லாக இதே மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்தது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிசுரை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இன்னொரு வாட்டி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த பிசுரை ஒட்டி உள்ளே மடித்து கழுத்து பீஸை திருப்பிட்டு அது மேலேயே அழகாக ஒரு தையல் போடுங்க. இழுத்து பிடிக்காமல் போடுங்க, அப்போ தான் கழுத்து பீஸ் சுருக்கம் வராமல் இருக்கும். ஒரு தையல் போட்டாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் அதுக்கு பக்கத்தால் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். டபுள் லைனில் அது பார்க்க அழகாக இருக்கும். நான் 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், கழுத்து பீஸ் அழகாக வந்திருக்கு. நம்ம இழுத்து பிடிக்காமல் விட்டதுனால சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. நம்ம கழுத்து பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸை கரெக்டாக எடுத்து போட்டுட்டு அப்புறம் ரைட் சைடு ஹேண்டும் லெஃப்ட் சைடு ஹேண்டையும் கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம். அப்படி இல்லைன்னா சைடு மாறிடும். கை ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ண சென்டர் பகுதியை நம்ம நேராக எடுத்து போட்டுக்கணும். அங்கே பாருங்கள், கொஞ்சம் பெண்ட் வர மாதிரி இருக்குது. அந்த பெண்டை நம்ம லைட்டாக கட் பண்ணி நேர் பண்ணிக்கிறோம். அது நேராக இருந்தால் தான் கை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது ஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த பெண்டை சரி பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த வளைவு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி ஷேப்பில் தான் நம்ம கை ஜாயின் பண்ணணும். இப்போ கையை அடிப்பக்கமாக திருப்பி போட்டுக்கணும். அப்போ தான் நாம் தைச்சி திருப்பும் போது கரெக்டாக வரும். இப்போ ஷோல்டரும் அந்த நாட்ச் போட்ட பகுதியும் வச்சு நம்ம 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு கையை ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். கைக்கு 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கையை ஜாயின் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை மடித்து போட்டு நம்ம சைடையும் செக் பண்ண போகிறோம். சைடும் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இது மாதிரி இருக்கும்போது நம்ம சைடு தையல் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் இன்னொரு பக்கத்தோடு வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடத்தெல்லாம் நகத்தால் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கை 2 பக்கமுமே ஜாயின் பண்ணியாச்சு. இனிமேல் சைடு தையல் போட்டுக்கலாம். சைடு 2 சைடும் நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி நேராக இல்லைன்னா லைட்டாக டக் பிடிச்சி நீங்கள் தைச்சிக்கலாம்.
இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவ் எந்த அளவுன்னு மார்க் பண்ணிக்க போகிறோம். நான் அந்த தையல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து ஸ்லீவோட அடிப்பகுதி எவ்வளோ 6.5 இன்ச் வருது. அப்போ நம்ம அதோட சுற்றளவை 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். கீழே வந்து நான் சின்ன பீஸ் பக்கம்தான் இப்போ தையல் அடிக்க போகிறேன். அதனால் நீங்கள் அளவு ப்ளவுஸில் அந்த சின்ன பீஸ் பகுதியை எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. பாருங்கள், ரெண்டும் ஒரே அளவாக வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம நேராக தையல் விட்டு எடுக்க போகிறோம். இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு தையல் வந்து நேராகவும் அழகாகவும் இருக்கும். சைடில் எங்கேயும் சுருக்கம் விழுகாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு தையல் போட்டுட்டேன். இதுக்கு பக்கத்தாலேயே இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். ஒரு சைடுக்கு 3 தையல் அடித்தா போதும். இப்போ நான் சைடில் 3 தையல் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசரை கட் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடையும் நான் வந்து தையல் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கையோட பீஸும் அந்த ஆம்கோலோட பீஸும் கரெக்டாக செட் ஆகிருக்கு. அந்த தையல் வந்து முன்ன பின்ன இல்லாமல் நேராக இருக்குது. ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்ட மாதிரி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி இருக்கும்போது சைடில் எங்கேயும் சுருக்கம் வராது. நாம் ப்ளவுஸை போடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே அடிச்சிருங்க. பாருங்கள், இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கீழே மட்டும் இடுப்பு பின்னாடி பிடிச்சி தைக்கணும். அது அளவு ப்ளவுஸை வச்சு அளந்துக்கலாம். அளவு ப்ளவுஸோடு நாம் தைச்ச ப்ளவுஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு மட்டும் பின்னாடி பிடிச்சி தைச்சா போதும். அதுக்கு 2 சைடு தையல் பகுதியையும் ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு சென்டர் பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை 2ஆக மடித்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நாம் வந்து பின் டாட் பிடிக்க போகிறோம். இப்போ இது மாதிரி கோடு போட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இன்னொரு டாட்டையும் பிடிக்கணும். அவ்வளோதான், இன்னொரு டாட்டி பிடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸ் முழுசாக தைச்சி முடிச்சிட்டோம். நம்ம ப்ளவுஸோட இடுப்பை அளந்து பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டக் பிடிச்சிக்கோங்க. அளவு ப்ளவுஸு இதுவும் இப்போ கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்தோம். பாருங்கள், தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் தையல் விடுற பக்கம்லாம் நகத்தால் கொஞ்சம் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தையல் நீட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக தைச்சிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.